ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் ஒரு சிலராய் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், நம்மை பாதுகாத்தவர், நம்மை பலப்படுத்தினவர், நமக்கு நன்மை செய்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை நினைத்திருக்கிற தேவன். எப்போது நம்மை குறித்த நினைவு அவரிடத்துல இருக்கிறது. ஹalleluya. நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர். ஹalleluya. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்முடைய எல்லா பலனும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்களும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிறைவும் நம்முடைய குறைவும் அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா மன நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தினவருடைய நன்மையின் பாதைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. நீர் எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தேவன். நம்முடைய நாவில சொல் பிறவாததற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீரப்பா. ஹalleluya. அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது போல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோட சொல்லுங்க, அப்பா, நீர் எங்களுக்கு மட்டுமல்ல மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. நல்லவங்களுக்கும் அவர் தான் தெய்வம், கெட்டவர்களுக்கும் அவர் தான் தெய்வம், துன்மார்க்கருக்கு அவர் தான் தெய்வம், நீதிமான்களுக்கு அவர் தான் தெய்வம். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில நன்மையாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதங்களின் தேவனாண்டவரே, நீர் வல்லமையின் தேவனாண்டவரே, நீர் விடுதலையின் தேவனாண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவனாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதாண்டவரே. உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. வல்லவர், 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 சர்வ வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா, நீர் சர்வ அதிகாரம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் செவி சாய்க்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருபோது எங்களை தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லுங்க. ஹalleluya. நம்மை நடத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். உன் நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லளவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லளவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய பலவீன நேரங்கள்ல கிருபை தருகிறவரே, இயேசு ராஜா என் பலனானே,
எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேல் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை ஆராதிக்கிற, தம்மை தொழுது கொள்ளுகிற மக்கள் நடுவிலே ஆண்டவர் சந்தோஷத்தோடு இறங்கி வருகிற தேவன். ஓ ரிபாலபா சந்தரா தீரபலபரபரபா. மகிமை 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 ஆண்டவரே. எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமை வல்லமை வல்லமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துடைய கிரியைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அப்பா. வல்லமை 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 வல்லமை. எங்களை ஒரு விஷயமுடைய வல்லமையினால நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதாக. எல்லா சத்துருவின் போராட்டங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் சுட்டரிக்கிறீரதுக்காக ஸ்தோத்திரம். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை. ஓ மகிமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன் தம்முடைய வல்லமையோடு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர தொங்கலினால இந்த இடத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் மூடி இருக்கிறார். ஓ ரிபா கமா சந்தரா தீரபலபரபா. மகிமை 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 மகிமை. உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நிரப்பட்டப்பா. பலவீனர்களாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் பலப்படுத்துங்க. நாங்கள் குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கிறோம், ஒரு விஷயங்களை நிறைவாக்கும் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிறோம், எங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக.
வேதனைகளோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நிந்தனைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய மகிமையை தருவீராகப்பா. துக்கத்தோடு வந்திருக்கிறோம், துக்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே இரத்தத்தனையான மகிழ்ச்சி தருகிற தேவனீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அந்த வல்லமை உள்ள தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற பாரங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரிதாய் விளங்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க. நீர் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்கப்பா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, இருதயத்தை திறந்து ஊற்றுவோம். நமக்கு அவரை தவிர வேற போக்கிடம் இல்லை, நமக்கு அவரை தவிர நன்மை செய்ய ஒருவரும் இல்லை, அவரை தவிர நமக்கு சமாதானம் தர ஒருவரும் இல்லை. ஏசப்பா, உம்முடைய கிருபை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா, கிருபை வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான உம்முடைய கிருபை எங்களை இந்த நேரத்தில் நிரப்பட்டோப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்பொழுதும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை எங்களில் கிரியை செய்யட்டும். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்? வேதம் சொல்லுகிறது போல நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆகவே அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் நம் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக அவர் தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்னும் முடிவடையவில்லை அல்லது நிறைவடையவில்லை என்று ஒரு வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம சாதாரணமாய் நினைக்கிறது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அது போதும் அப்படின்னு ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியை பெற்று விட்டேன் அவ்வளவுதான் அது ஒரு கூட்டம்,
அதன் பிறகு கொஞ்சம் நல்ல வசனத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கு வசனம் தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், அப்படி ஒரு கூட்டம். அதுக்கு மேல போனா எனக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருக்கிறார், சுகமாக்கும் வரம் கொடுத்திருக்கிறார், அது ஒரு கூட்டம். இவங்க கிட்டலாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வரங்களிலே முடிவடைகிறது. ஒரு சிலருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்த ஆவி அதுவும் அந்நிய பாஷையில முடிவடைந்து விடுகிறது. ஒரு சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தை நன்றாய் கற்றுக்கொண்டு விட்டேன், அதுல முடிவடைந்து விடுகிறது. ஒரு சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அதுல முடிவடைந்து விடுகிறது, அதுல திருப்தி அடைந்து கொள்ளுகிறார்கள், அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மக்கள்ல 199% பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறிவிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறோம். ஆனா இந்த இடத்துல பவுல் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால் இன்னும் நிறைவடையவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிறைவடையாத வாழ்க்கை, எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்வை அங்கே ஒரு சாட்சியாக முன்வைத்து அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதுல இந்த வசனத்தில் 12வது வசனத்துல முதல் பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா நான் அடைந்தாயிற்று, ஐ அப்டைன்ட். அப்டைன்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லாபம் பெற்று விட்டேன், சாதித்து விட்டேன், நான் என்னுடைய லக்கை அடைந்து விட்டேன், அல்லது என்னுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் அப்டைன்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்போ பவுல் சொல்றாரு நான் லாபம் பெற்று விட்டேன், நான் சாதனை சாதித்து விட்டேன், நான் என்னுடைய லக்கை அடைந்து விட்டேன், நான் என்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது அங்கே சொல்றாரு முற்றும் தேறினவனானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஆங்கில வேதம் சொல்றது ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது. நான் ஏற்கனவே எப்படி இருக்கிறேன், எந்த குறையும் இல்லாம எந்த குற்றமும் இல்லாம நான் நிறைவடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கை. பவுல் நம்மை பார்த்து சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிட்டு நான் அடைந்து விட்டேன் அல்லது தேறிவிட்டேன் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் எதையோ ஒன்று செஞ்சிருக்கிறார் இதுவரைக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எதையோ சாதிச்சிட்டேன், எதையோ நான் பெற்றுக்கொண்டேன், எதையோ நான் அடைந்து விட்டேன் என்று நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன அவர் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய தன்னை குறித்து பேசும்போது 4வது வசனத்திலிருந்து சொல்றாரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டேன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பவுல் பெர்ஃபெக்ட் மேன், அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவன் அப்படின்னு சொல்றதுக்கான அத்தனை தகுதிகளும் பவுலிடத்துல இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த இடத்துல இவர் குறைவா இருந்தாரு, இந்த இடத்துல இவர் குற்றம் செய்தார்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான மனுஷனா அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்போ இந்த நிறைவான குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பவுல் இப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் தெரியுங்களா? ஆகிலும் என்று சொல்றார். என்கிட்ட எல்லாமே இருந்தது, நான் லாபமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் தேறினவனாய் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லிட்டு ஆகிலும் ஆனாலும் என்று அங்கே ஒரு வார்த்தையை வைக்கிறார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே. அதுதான்
நம்ம நினைக்கிறோம் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஆனாலும் ஆனாலும் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரை அடித்தார்கள், சிறைச்சாலையில் வச்சாங்க. இரவில் ஆண்டவருடைய அற்புதம் நடந்தது. வெளியே வந்த பிறகு அவனை விசாரித்த தலைவன் கேட்கிறான், நீ யாரு, நீ ரோமனா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா நான் ரோமன் அப்படின்னு. உடனே அந்த தலைவன் சொல்றான், நான் பணம் கொடுத்து அதை வாங்கினேன். ஆனா பவுல் சொல்றான், நான் பிறந்ததே அதுலதாயா பிறந்தேன் அப்படின்னா, மற்றவர்களை விட கடவுள் பவுலுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுத்திருந்தார். அவன் ரோமன், ரோமனுக்கு ரோமனா இருந்தான், கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருந்தான், யூதனா இருந்தான், எபிரேயன் என்று சொல்லுகிறான், லேவி பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். இருக்கிறதுலேயே மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதனாய் வாழ்ந்தாலும் இந்த ஆகிலும் என்கிற வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆகிலும் அவர் சொல்றார், லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எதெல்லாம் எனக்கு பாசிட்டிவ், எதெல்லாம் எனக்கு நன்மை, எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம், எதெல்லாம் எனக்கு மேன்மை என்று நினைத்தேனோ அது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அது எங்க போச்சு, கடந்த காலத்துக்கு போயிடுச்சு. எண்ணினேன். சரி, அதோட முடிஞ்சுதா அப்படின்னா அடுத்தது சொல்றாரு, அது மாத்திரமல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட நிக்கல. அடுத்த ஸ்டெப் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் முதல்ல நஷ்டம் என்று எண்ணினேன், இப்போ என்ன பண்றேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கடந்த காலம் அல்ல, இது நிகழ்காலம். என்னையா எல்லாத்தையும் விட்டுட்டியா, ஆமா விட்டுட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டியா, ஆமா மறந்துட்டேன். ஆனா அங்கங்க கொஞ்சம் 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 எனக்கு சில பெருமைகள் தலை தூக்குது. நான் அதை ஆண்டவருக்காக செஞ்சேன், நான் இப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், நான் இப்படி செஞ்சேன், இப்படி சாதிச்சேன், இது எல்லாம் அப்படி தலை தூக்கும் போது பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் இன்னும் எனக்கு நஷ்டமாகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, இப்போ இதுல அவர் திருப்தி அடையல, இன்னொரு படி மேல போறார். 9வது வசனத்துல சொல்றார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தில் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல். நல்ல கவனிங்க, அவர் சொல்றார் இல்லையா, நான் 6வது வசனத்துல, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாய பிரமாணத்தின் நீதிப்படி அவனை குற்றம் சாட்ட முடியாது. அப்போ இந்த பவுல் தைரியமா சொல்லலாம், நான் குற்றம் இல்லாதவன் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா, என்னுடைய சுய நீதியை உடையவனாய் நான் இல்லை. அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தடை ஒன்று இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு தடை இருக்குது. என்ன தடை தெரியுமா, என்னுடைய சுயநீதி. நான் என்ன நினைக்கிறேன், நான் இவ்வளவு காரியத்தை கர்த்தருக்காக விட்டு இருக்கிறேன், நிறைய மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நஷ்டம் என்று விட்டு விட்டேன். ஆகவே நான் பெரிய ஆளு, நான் நீதிமான், நான் நியாயம் செய்கிறவன், எனக்கு சுயநீதி ஒன்று முன்னால வந்து நின்னுச்சனா, இந்த சுயநீதி என்ன பண்ணு தெரியுமா, அதுக்கு மேல என்ன வளர விடாது. இந்த சுயநீதி எப்பவுமே என்ன பண்ணும், நான் கரெக்டு, நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க தான் தப்பு, என்கிட்ட எந்த குறையும் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜபிக்கிறவன். இல்ல, ஒரு அம்மா அடிக்கடி என்கிட்ட ஆரம்ப காலத்துல ஊழியத்துல வந்த பொழுது ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் 5 முறை ஜெபம் பண்ணுவையா, ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்த ஆண்டவர் என் முன்னால வந்து நின்றுடுவார். கேட்ட உடனே எனக்கு கதி கலங்கி போச்சு. ஆஹா, இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களுக்கு நடுவில் நம்ம போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இவங்களுக்கு நான் என்ன ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சா, அடுத்து ஒரே மாசத்துல குட்டு வெளியாயிடுச்சு. இவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை.
அந்த சண்டை சர்ச்சில் வந்து நிற்கும், அங்கே இங்கே சுற்றி கடைசியாக பாஸ்டர் தலையில் வந்து இடியும். எனக்கு முன்னால் இருந்த பாஸ்டர் 9 மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார், இவங்க பிரச்சனை தாங்காமல். அப்போ எப்படி இருக்குது பாருங்க, சுய நீதி ஒரு நாள் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நிறுத்தாது. அப்போ பவுல் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், அப்ப என்ன நீதி இருக்கிறதுனா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாய் எனக்கு வருகிற நீதி என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தினாலே வருகிற நீதி என்னுடைய சுய நீதி அல்ல, என் ஆண்டவராலே எனக்கு கிடைக்கிற நீதி. அல்லேலூயா. அவர் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். ஆகவே இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அந்த நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்துல விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதியை நாம் பெற்றிருந்தால் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் என்று காணப்படுவோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் படிப்படியா வருது. முதல்ல எனக்கு எதெல்லாம் லாபம் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், எண்ணினேன். 2வது, இப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 3வது, இதனால வருகிற அந்த சுய நீதியை நான் நம்பாம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியை நான் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு 3வது ஒன்று சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாருங்க, நீதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அவரை விசுவாசிக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று விட்டு விட்டான். இன்னும் அவருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு திரும்பவும் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நஷ்டம் என்று விட்டுட்டேன். இப்ப அது பார்க்கும்போது எனக்கு எப்படி தோன்றுகிறது? குப்பையா தோணுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 500 ரூபா நோட் இருக்குது, அது முழுசா இருக்கும்போது அதை பார்த்தா என்ன தோணுது? ஆஹா, எனக்கும் என்கிட்டயும் ஒரு 500 ரூபா இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ 500 ரூபாய் அப்படி கரகரன்னு கீழ்ச்சி கிறிஸ்துவுக்காக இல்லை அப்படி போட்டோம். இப்போ அதை பார்க்கும்போது அது 500 ரூபா இல்லை, அது என்னது? குப்பை, கிழிஞ்சு போச்சு, மதிப்பு இல்லை. இதை இனிமேல் நான் எடுத்து ஒரு பிரயோஜனமும் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ முதல்ல நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவையும் செஞ்ச பிறகும் பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் நான் பெற்றுக்கொண்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இன்னும் 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 தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. கர்த்தருக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், சந்தோஷம். ஆனா இழந்ததை நினைச்சிட்டு நான் நிறைவு பெற்று விட்டேன் என்று சொல்ல முடியாது. இப்ப பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அப்போ நான் இதுவரைக்கும் இழந்தது, இதுவரைக்கும் நான் நஷ்டம் என்று எண்ணினது, குப்பை என்று எண்ணினது, இது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எல்லாம் இழந்த பிறகும்
ஒரு நோக்கம் என் வாழ்க்கையில் இருக்குது. அது என்ன நோக்கம் தெரியுமா? கிறிஸ்து எதற்காக என்னை பிடித்தார்? அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இந்த கேள்வியை நம்ம கேட்க தவறிட்டோம். எதுக்காக சாமி என்னை ரட்சிச்சிங்க? எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தீங்க? ஓட்டேரியில் இத்தனை பேர் இருக்கும்போது இவங்களுக்கு நடுவில் என்ன ஏன் ரட்சிச்சிங்க? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம என்ன யோசிக்கிறது தெரியுமா? ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேங்க, அவர் என்ன ரட்சித்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்க போகிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு பவுல் நமக்கு கற்றுத்தர்றாரு, நீ நிறைவடையலை, இன்னும் நீ பூரணப்படலை, உனக்கு ஒரு லக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் என்னை பிடித்தார்? ஏன் ஆண்டவர் என்னை அழைத்தார்? ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார்? எதற்காக? என்ன நோக்கத்துக்காக? நான் என்ன செய்யணும்? பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? முதல்ல. இரண்டாவது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அன்னைக்கு கேட்டு தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மனிதன் தன் வாழ்நாளின் இறுதி வரைக்கும் அந்த கேள்வியை தேடி 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 ஓடிட்டே இருந்தார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்? எங்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போனாரோ எல்லா இடத்திலும் அவருடைய சித்தத்தின்படியே ஓடினான். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஓடினான். வேதம் சொல்லுகிறது, பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சரி, இப்போவும் ஒரு கேள்வி வருது. தொடர்ற, சந்தோஷம், ஆண்டவர் சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறாய், முடிஞ்சிச்சா அப்படின்னா 13ஆவது வசனத்துல சொல்றாரு, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. இன்னும் முடியலையா? என் ஓட்டத்துல கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நான் இன்னும் முழுமையாய் நிறைவேற்றவில்லை. பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. இப்ப சொல்றாரு, ஒன்று செய்கிறேன். என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம கூட நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? நம்ம கூட நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சாங்க. சிலர் நம்மை விட அதிகமாய் தியாகம் செய்தார்கள். பவுல் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதோட நிறைவடைந்து ஒரு கூட்டம் நின்று போச்சு. அடுத்தது, இன்னும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அதோட திருப்தி அடைந்து ஒரு கூட்டம் நின்று போச்சு. இன்னொரு கூட்டம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், அதோட ஒரு கூட்டம் நின்று போச்சு. அடுத்த ஒரு கூட்டம், அவர் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் தொடர்கிறேன், அவர் சித்தத்தை நான் நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையினுடைய லக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் நின்று போச்சு. இப்ப பவுல் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பி பார்க்கிறாரு, நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எங்கேயோ கண்ணு கட்டின தூரம் ஓடி வர்றாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எதையும் நான் பார்க்கல, என் பார்வை அந்த லக்கை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அவர் கூட ஓடி வர்றதுக்கு ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. தொடங்குறது ஒரு பெரிய கூட்டம் தொடங்குச்சு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர்லையும் ஒரு சிலராய் ஓடிக்கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை நீங்களும் நானும் பார்த்தோன்னா நிறைவடையாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. எதை நோக்கி ஓடுகிறது? எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லக்கு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. கொலோசியருக்கு சொல்லும் போது 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்து உடனே கூட
எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. அருமையான ஒரு ஆலோசனையை சொல்லித்தரார். நீ உண்மையிலேயே கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருப்பாயானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ இந்த இடத்துல அடுத்த வசனத்துல சொல்றாரு, எதை தேடாதீங்க? பூமியில் உள்ளவைகளை தேடாதீங்க. அல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், நாடுங்கள். அப்ப இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்ப உங்க ஓட்டம் உலகத்தை சார்ந்த ஓட்டம் அல்ல. அல்லேலூயா. உலகத்தை சார்ந்த ஓட்டம் அல்ல, பூமியில் உள்ளவைகளை சார்ந்த ஓட்டம் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களுடைய லக்கு எதுவா இருக்கும் தெரியுமா? நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு எனக்கு வீடை கட்டி கொடுத்தாரு. நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு ஒரு கார் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார், 2 கார் வாங்கினேன். இல்ல, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல குடும்பம் கொடுத்தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடுகிற கூட்டத்துக்கு நடுவுல பவுல் சொல்றப்பா, பூமிக்குரியவைகளை அல்ல, நீ ஓடுற ஓட்டம் எந்த ஓட்டம் தெரியுமா? மேலானவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த மேலானதை தேடி பற்றி கொள்ளுகிற வரைக்கும் உங்களுடைய என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முழுமை அடையல. அல்லேலூயா. ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாதியில நிக்கிற ஓட்டம் அல்ல, நான் நிறைவடைந்து விட்டேன் அல்லது பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த ஓட்டம் அல்ல. பவுல் சொல்ற போல அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லுகிற ஓட்டம் அல்ல. இன்னும் ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். என்னை அழைத்த தேவன் எனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் திரும்பவும் சொல்றாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஆகையால் மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்று கொள்ளுகிற வரைக்கும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைவடையவில்லை. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாரு, நல்ல ஊழியம் பண்ணிட்டாரு, 4 சர்ச்சு கட்டினாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணாரு, ஐயா நிறைவான ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார் இல்லை, நிறைவான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லை. எங்க போய் முடியணும்? எங்க போய் முடியணும்? அங்க போகணும், பரலோகம் போய் நிக்கணும். ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? இங்க அவருக்காக நான் தொடங்கின இந்த ஓட்டம் எனக்காக ஒரு வைத்த அந்த லக்கில போய் முடியணுமே தவிர பாதியில முடியக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். காரணம் தெரியுமா? பிசாசு நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? நீங்க நல்லா செஞ்சிட்டீங்க, நல்லா ஊழியம் பண்ணிட்டீங்க, நல்லா பண்றீங்க, இந்த பேச்சை கேட்கும் போதே நீங்களும் நானும் உஷாராயிட்டோம். நல்லா பாடுறீங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் சரிபடலைன்னு அர்த்தம். உங்களை மாதிரி ஊழியம் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்கன்னா உன்னை தூக்கி குழியில போட போறாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜான் வெஸ்லி ஒரு முறை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்த உடனே ஒரு அம்மா வந்து சொன்னாங்களாம், ஜான் வெஸ்லி சூப்பரா பிரசங்கம் பண்ணீங்க நாங்களாம். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டே கோ அண்ட் ஹேங் யுவர் செல்ஃப்ன்ட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாராம். போய் தூக்கு மாட்டின்னு சாகு அப்படின்ட்டு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். வந்தாங்க, திரும்ப ஓடி வந்து, நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீ நல்லா பிரசங்கம் பண்ணேன்னு தானே சொன்னேன், அதுக்கு போய் தூக்கு மாட்டிட்டு சாகுன்னு சொல்றிய, எப்படி அது அப்படின்னா இவர் சொன்னாரா, அம்மா உன்னை சொல்லலை, நல்லா இருக்குது பிரசங்கம் சூப்பரா இருக்குது நீ சொன்ன பத்தியா, இது நீ சொல்லல, உனக்குள்ள இருந்து பிசாசு பேசின வார்த்தை இது, என்னை வீழ்த்துறதுக்கு சத்துரு செய்த சதி இது. ஆகவே தான் உன்னை சொல்லல, உனக்குள்ள இருந்து பேசுன அந்த பிசாசை தான் நான் சொன்னேன்.
நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதோட முடியல. சரி, இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக இத்தனை இழந்துட்டேன், இப்போ நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் அப்படின்னு சொன்னா பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இன்னும் ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? அவர் என்னை பிடித்த நோக்கத்தை நான் இன்னும் நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நான் லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஓட்டம் எங்க முடியுது தெரியுமா? தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை சொல்றார். எப்ப தெரியுமா? வயதான காலத்துல தன்னுடைய ஊழியத்தின் இறுதியில நிற்கும் போது பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அழைத்ததனுடைய நோக்கம் இதுதான். ஆண்டவருக்காக நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் முடிஞ்சது அப்படின்னு இல்லை. இன்னும் நான் ஓட வேண்டும், இன்னும் நான் தொடர வேண்டும். என்னத்தை தொடரணும்? என்னை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி, லக்கை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது போல, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல எப்படி ஓடணும்? பொறுமையோட ஓடணும். யாரும் கூட வரமாட்டாங்க, யாரும் ஓடு ஓடு ஓடுன்னு புகழ மாட்டாங்க, நமக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளா ஓடிட்டு இருக்கணும். அங்கங்க விழுந்து எழுந்துச்சு ஓடுறோம், அந்தந்த இடத்துல தடிக்க விழறோம். வேதனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு வருது. அவமானங்களையும் நிந்தைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் ஓட்டத்தை நிறுத்தல. எங்க ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என் ஆண்டவர் என்னை அழைத்த அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போகலப்பா, நிறைவடைந்து போகல, இன்னும் நிறைவை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். பிசாசு பல நேரங்கள்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை நிறைவான ஒரு மனநிலையில கொண்டு வந்து நிறுத்திடுறான். நான் கர்த்தருக்காக இவ்வளவு சாதிச்சிருக்கிறேன், ஆண்டவருக்காக இதை செய்திருக்கிறேன், நான் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று எண்ணினேன், அதை குப்பையுமாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு நம்ம மனதில் கொண்டு வந்து சத்துரு சொல்றான், அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனாயிருக்கிறாய். பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். இன்னும் எனக்கு ஒரு காரியம் உண்டு. கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ நான் பிடிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நோக்கம் என்ன? எனக்கென்று ஒரு பரம பொருளை, அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.